எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த உலகத்தில் வந்து நிறையா பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, பணம் முக்கியம். பணம் இருந்தால் சொந்தக்காரங்க வருவாங்க, ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க, நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து தவறான எண்ணம். என்னை பொறுத்த வரைக்கும் பணம் தேவை தான். அதுக்காக பணமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க ரொம்ப வசதி இல்லாதவங்க. டெய்லி வந்து வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு, அந்த மாதிரி தான். ஆனால் நிறைய ஃப்ரெண்டுகளை, சொந்தக்காரங்களை எல்லாத்தையுமே அனுசரித்து அரவணைச்சு எந்த ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் எது நடந்தாலும் அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. திடீர்னு அவரோட ஹஸ்பண்டுக்கு ஒரு நாள் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, கையில் காசும் இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்டுகள், சொந்தக்காரங்க எல்லாருமே பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க. எல்லோரும் எல்லா கோயில்லையும் அவருக்காக வந்து பிரார்த்தனை செய்தாங்க. அது வந்து உண்மையாகவே அந்த பிரார்த்தனை வந்து ஜெயிச்சிருச்சு. கடவுள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சோம்னா கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சோம்னா கண்டிப்பாக நடக்கும். நானும் ஹாஸ்பிட்டல் போனேன். பார்த்தா கூட்டமாக இருந்தாங்க. பார்த்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் அவருக்கு நல்லாயிடணும் அப்படின்னு நானும் வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தேன். அதே மாதிரி அவர் நல்லாயிட்டார். நல்லாயி வீட்டுக்கு போயிட்டார். அப்புறம் சொன்னாங்க, பணம் உங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து கொடுக்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பணம் நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உங்கள் வீட்டில் அவர் நல்லா பார்த்துக்கோங்க. பணம் முக்கியம் இல்லை. ஏன்னா அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பணம் கொடுத்தல்ல, அவங்க உடலால் மனசால் எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது சில நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா என்னோடய ரிலேஷன் ஒருத்தர், அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருந்தாங்க. கால் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வசதியானவங்கன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு அதுதானே, நம்ம பெரிய பணக்காரங்க, நம்மளை விட யாரும் வசதியானவங்கள்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம், தப்பில்லை. அது அவங்களோட விருப்பம். அப்போ அவங்க ஒய்ஃப் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, யாருமே எங்களை பார்க்கறதுக்கு வரல. எப்படி வருவாங்க? நீ யார் வீட்டுக்கு போயிருந்த? யாரை போய் பார்த்தீங்க? எப்படி வருவாங்க? நீங்கள் வந்து ஈகோ ப்ராப்ளம், ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் இதெல்லாம் பார்த்தீங்க. அப்புறம் தனியாக புருஷன் பொண்டாட்டி மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்கணும். அதுதான் உண்மை. ஏன்னா நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, மக்களை நேசிங்க, மனிதர்களை நேசிங்க, அதான் உண்மை. நமக்கு தேவை தான். பணம் இல்லாமல் எந்த வாழ்க்கை ஆகாது. ஒரு பால் வாங்கணும் கூட பணம் இருந்தால் தான் முடியும். அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து சேமிக்கணும்னு எப்போவுமே ஆசைப்பட்டது கிடையாது. நம்மளால் முடிஞ்சது, நம்ம தேவைக்காக, நமக்காக நம்ம வந்து ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறோம். அதுதான் உண்மை. பணம் கூட வராதுங்க. பணம் வந்து பந்தியில் உட்காராதுங்க. நல்ல குணம் அதுதான் வந்து நமக்கு வந்து கூட வரும். நம்மளை வந்து உயரத்துக்கு கொண்டு போகிறது நல்ல குணம். அதுதான்